கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. நீங்க முதல் செய்தி அங்கிருந்து என்னன்னா, குடும்பத்தில் உட்காரும் போதே வந்து விஜய் கடுமையாக அழுதுட்டாங்க. கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அழுதுட்டார் விஜய். குடும்பத்துக்கிட்டே பயங்கரமாக அழுதுட்டார், தேம்பி தேம்பி. அவங்க தான் இவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தை இயக்குவது காற்றில் கலந்திருக்கிற சுவாச காற்றுகளில் கலந்திருக்கிற இந்த 41 உயிர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தை இயக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தலைவர் விஜய் அவர்கள் முடிவெடுத்துட்டாங்க. இப்போ நேற்று முடிஞ்சிருச்சு, 30 நாட்கள் முடிந்தது. இன்றைக்கு 31ஆவது நாள். கரூரில் இருக்கிற அந்த மக்களை வந்து எப்படி சந்திப்பது என்று இவ்வளவு நாளாக உட்காந்து யோசிச்சு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கல்யாண மண்டபம் கிடச்சா உடனே போய் மிரட்டுறாங்க. மேனேஜர்களை விட்டு கொடுத்த காசையை திருப்பி கொடுக்க வைக்கிறாங்க. இந்த பிற்போக்குத்தனமான வேலைகளை தொடர்ச்சியாக இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் தமிழகத்தில் அதை வெளியே கொண்டு வரலாம். நீங்க சொன்னது எல்லாத்தையும் இல்ல, வெளியில தான் நம்மள யார் பேசுவா? ஏன்னா அவங்க ஒரு மாத காலமா எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால கட்சிக்காரங்க யாரும் பேசல. இப்ப நம்ம தொடர்ச்சியா பேசுறோம். இந்த விஜயை இன்னுமே எழுந்து விடவே கூடாது. விஜய் மக்களிடத்துல போய் அங்கீகாரம் பெற்று விடக்கூடாது. இதுதான் திமுகவுடைய அஜெண்டா. இந்த விடயங்களுக்காக 17 இதை வச்சுதான் திமுக அப்படி நினைக்கிறாங்க. விஜய் எந்திரிக்கவே கூடாது. அதுதான். ஏன்னா 17.85 கோடி இதுவரை ஊடக மையங்களுக்கு விஜயை தரைக்குறைவாக பேசுவதற்கும், கேவலமாக பேசுவதற்கும், அருவருப்பாக பேசுவதற்கும், இன்னும் வந்து அந்தரங்க லீலைகளை பேசுவதற்கும் கூட பணங்கள் பரிமாறப்பட்டிருப்பதாக இன்னைக்கு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. விஜயனுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு வர்றாங்க. பாதுகாப்பு கொடுங்கன்னா எடப்பாடியுமே சொல்லியிருக்காரு. ஏன் விஜயின் உயிருக்கு ஆபத்துன்னா யாருனால ஆபத்துன்னு? மரியாதைக்குரிய தளபதி தலைவர் விஜய் அவர்களை நீங்கள் வடசென்னை போகிற போது ரொம்ப கவனமாக, எச்சரிக்கையாக, ரொம்ப உஷாரா போகணும்னு நான் சொல்லியிருக்கேன். கரூரோட வடசென்னையை குறிப்பிட்டு சொல்றதுக்கு நீங்க மதுரையை காட்டும் வடசென்னையை ரொம்ப அழுத்தி சொல்றீங்களே. ஆமா, இங்க ரவுடித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, இப்ப அவர் என்ன சும்மா விட்டுருவாரா? ஏன்னா குளத்தூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதி இருக்கு, வடசென்னைக்குள்ள தான் அது வருது. எப்படி நீங்க வந்து விஜய் பேச அனுமதிப்பீங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களையும் சந்தித்து பேசி வருகிறார். இத்தனை காலம் தாமதம் ஒரு பக்கம் கேள்வி, எவ்வளவு சந்திக்கலை அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி. ஆனால் அதுக்கு ஆதரவு பேசியிருந்தாரு, துக்கம் அனுசரிச்சோம் அப்படின்னு கூட. இத்தனை காலம் தாமதத்திற்கு பிறகு அந்த மக்களை சந்தித்து பேசுகிறாரு. என்ன மாதிரியான தகவல்கள், என்ன மாதிரியான கருத்துக்கள் வெளியே வரும்னு நினைக்கிறீங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு? 4.5 ஷெரட்டன் ஹோட்டல், மாமல்லபுரம். பல்லவர்களின் படைகள் நிறுத்தப்பட்ட இடத்தில் ஒரு பாண்டிய மன்னனாய், படை தலைவனாய் விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிற நிகழ்வில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். தற்பொழுது எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் 6 குடும்பங்களை சந்தித்து முடித்து விட்டார். இதற்கு முன்னால் TN 11 BC 1909 இந்த வாகனத்தில் தான் விஜய் இன்றைக்கு அந்த உணவகத்தை நோக்கி, தங்குமிடுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறார். உறுதியான கட்டுப்பாடுகளை தலைமை அறிவித்திருக்கிறது. அந்நியர்கள் எவரும் உள்ளே வரக்கூடாது. ஆதரவாளர்கள் எவரும் கரகோஷம் எழுப்பி வெளியிலே கூட்டத்தை கூட்டக்கூடாது. ரொம்ப ரகசியமாக நேற்று கரூரில் வந்து 3:30 மணிக்கு அந்த பேருந்துகள், சொகுசு பேருந்துகள் 5, அங்கேருந்து 37 குடும்பங்கள், கிட்டத்தட்ட 235 பேரை ஏற்றி கொண்டு அந்த பேருந்து மகாபலிபுரத்துக்கு நேற்றே வந்துருச்சு. இரவு எல்லோருக்கும் தனித்தனி அறைகள், கிட்டத்தட்ட 54 அறைகள் போடப்பட்டிருப்பதாக செய்தி. காலையில் 4 குடும்பம் வானூர்தியின் மூலமாக வந்து இறங்கியிருக்கிறார்கள். அன்றாடங்காட்சி மக்கள், எளிய மக்கள், ஏழை மக்கள் தன்னுடைய பெண்டு பிள்ளைகளை, உற்றார் உறவினர்களை தவிக்க விட்டு தடுமாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தளபதி விஜய், தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு மகாபலிபுரத்தில் ஒவ்வொரு முகத்தையும் காணுவதற்கு கோடி கண்கள் வெளியிலே காத்திருக்கிறது. நீங்கள் கேட்டீங்க, இந்த பேச்சுவார்த்தை எப்படி நகர்த்தப்படும், எந்த சூழலில் அமையும் என்று. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கே போய் ஒரு மண்டபத்தை பிடிச்சி 50,000 நிதி கொடுத்தாங்க, தலா ஒவ்வொரு குடும்பத்துக்கும். ஆமாம்.
காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 2,50,000 கொடுத்தாங்க. ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு சார்பில் 10 லட்சம் அறிவிச்சாங்க. ஆனால் திமுக தரப்பில் ஒத்த பைசா கொடுக்கலைங்கிறது வேறு விதம். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் கடந்த 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ளே அந்த காசு எல்லோருக்கும் வந்து சேரும் என்று சொன்னதை நிவர்த்தி செய்திருக்கிறார். 20 லட்சம் போய் சேர்ந்துருச்சு. 37 குடும்பங்கள்னா 41 பேர் மரணம். ஒரு குடும்பத்தில் 3 பேர் இறந்துருக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் 2 பேர் இறந்துருக்கிறாங்க. எதை நோக்கி பயணிக்க இருக்கிறது? 1 மாத காலமாக வெளியில் வரல. நீங்கள் கூட சொன்னீங்க ஆதவர்ஷன் அவர்கள் துக்க நிகழ்வாக நாங்கள் கொண்டாடிக்கணும். இயல்பு தான். ஏன் சொல்கிறேன்னா, கரூர் சம்பவத்து அன்று தான் என்னுடைய தங்கையின் கணவரும் என்னுடைய மாமாவுமான இறந்தார். அந்த துக்க நிகழ்வில் இன்னமும் நாம் வெளியில் வரல. ஒரு இரத்த சொந்தமே என்னால் வெளியில் வர முடியல. ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு மரணம் எனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஆனால் 41 மரணம் என்பது என்னை நாதழுத்து கண்ணீர் கலங்க வைத்தது. காரணம், தமிழர்களுடைய வாழ்வியல் உயிர்கள் இப்படி பறிக்கப்படுகிறதே அரசியல் லாபங்களுக்காக என்று அழுது தீர்த்தவனில் நானும் ஒருவன். இப்போ இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் தனித்தனியாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, ஒரு ஃபைல் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைல் என்ன ஃபைல் அப்படின்னா, எத்தனை பேர் குடும்பத்தில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க, படித்து கொண்டிருப்பவர்கள் யார், படித்து முடித்து விட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்கள் யார், அடிப்படை தொழில் என்ன, வீடு எவ்வாறான சூழலில் இருக்கிறது, எந்த மாதிரியான வேலையை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எதிர்காலத்தில் இந்த குழந்தைகளை என்னவாக படிக்க வைக்க வேண்டும் என்பன போன்ற அடுக்கடுக்கான சில கேள்விகள் கொடுக்கப்பட்டிருந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் விண்ணப்ப படிவத்தை. தனித்தனியாக சந்திப்பதற்கு காரணம் அதுதான். முதல்ல இந்த சந்திப்பு ஏன் மகாபலிபுரத்தில் நடக்குதுங்கிறத எல்லோரும் பெரிய ஆய்வு பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கரூருக்கு ஏன் வரலைன்னு சொன்னவெல்லாம் கரூரில் ஒரு கல்யாண மண்டபம் எடுத்து கொடுக்க துப்பு இல்லாதவன்லாம் பேசுவான். நாட்டில் 200 ரூபா சொம்பு தூக்கிகள் கதறுவானுங்க, ஏன் கரூருக்கு போகலன்னு. முட்டா பசங்களாம் அனுமதி பெற்று நடத்திய கூட்டத்திலே 41 பேரை படுகொலை செய்திருக்கிற நிகழ்வு நடந்தேறி இருக்கிறது. அனுமதி பெறாமல் போயிட்டால் பல பேர் செத்தானா யாரோட பொறுப்பு? அப்போ என்ன உங்களுடைய முடிவுன்னா, இந்த விஜயை இன்னமே எழுந்து விடவே கூடாது, விஜய் மக்களிடத்தில் போய் அங்கீகாரம் பெற்று விடக்கூடாது. இதுதான் திமுகவுடைய அஜெண்டா. இந்த விடயங்களுக்காக 17 இதை வச்சு தான் திமுக அப்படி நினைக்கிறாங்க. விஜய் எந்திரிக்கவே கூடாது. அதுதான். ஏன்னா 17.85 கோடி இதுவரை ஊடக மையங்களுக்கு விஜயை தரைக்குறைவாக பேசுவதற்கும், கேவலமாக பேசுவதற்கும், அருவருப்பாக பேசுவதற்கும், இன்னும் அந்தரங்க லீலைகளை பேசுவதற்கும் கூட பணங்கள் பரிமாறப்பட்டிருப்பதாக இன்னைக்கு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது, ஊடகங்களில் பேசுறதுக்கு. ஆமாம். அப்போ யார் யார் எவ்வளோ ரூபா வாங்கியிருப்பான்னு நீங்களே பார்த்துக்குங்க. அதில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி யூடியூப் எல்லா இடத்துக்கும் காசு பரிமாறம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பேசு பொருளாகவே ஒத்த பைசா கூட செலவழிக்காமல் இன்றளவும் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறது என்றால் அது தமிழக வெற்றி கழகம் தான். உண்மைதானே? ஒத்துக்கிறீங்களா? வெளியில் வரல, எந்த வார்த்தையும் சொல்லலை, எந்த அறிக்கையும் கொடுக்கல. இடையில 2 முறை தான் விஜய் அவர்கள் ட்விட்டர் பக்கத்திலே ஒரு சின்ன கருத்தை சொல்லிட்டு போயிட்டார். ஆதவர்ஷனா விமான நிலையத்தில் இறங்கி ஒரு பேட்டியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பொதுச் செயலாளரோ அல்லது இணை பொதுச் செயலாளர்களோ அல்லது கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ராஜ்மோகனோ யாரும் எந்த அறிக்கையும் கொடுக்கல. நம்மை போன்றவர்கள் தான் கதறோம், பிறரை குதறுகிறோம். அப்போ இத்தனை கோடிகளை செலவழித்து விஜயை முடக்கி விடலாம் என்று இவர்கள் கருதுகிறார்கள். இன்னொரு அஜெண்டாவும் நடக்குது. அதிமுகவோடு கூட்டணி, இப்போ பிஜேபியோடு கூட்டணி. விஜய்க்கு இருக்கிற அதாவது இஸ்லாமிய ஓட்டுகள் அல்லது இதர சமூக ஓட்டுகளை விஜய் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காகவே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி என்று இந்த செய்திகளையும் வெளியிலே பரப்புகிறாங்க. ஆனால் விஜய் 1 மாத காலம் அமைதியாக இருந்தது. நம்ம ஊர்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வீட்டில் துக்க நிகழ்வு நடந்தால் 5ஆம் நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பதை வழக்கம். 16ஆம் நாள் படப்புன்னு சொல்லுவாங்க, 17ஆம் நாள் காரியம்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் 15 படப்பு 16 காரியம் அப்படின்னு பேசுவாங்க. நிறைய இடங்களில் 22 வச்சுருக்கிறாங்க. சில 1 மாத கால நிகழ்வுகள் துக்கமாகவே வீட்டில் இருக்கும். இப்போ எங்கள் மாமாவுக்கு நேற்று தான் 30 முடிஞ்சிருக்கு. சாமி கும்பிட்டாங்க. நான் என்னால் போக முடியல, சாமி கும்பிட்டாங்க. ஆனால் 1 மாத காலம் துக்கம் தானே. இப்போ நேற்று முடிஞ்சிருச்சு, 30 நாட்கள் முடிந்தது. இன்றைக்கு 31ஆவது நாள்
கரூரில் இருக்கிற அந்த மக்களை வந்து எப்படி சந்திப்பது என்று இவ்வளவு நாளாக உட்காந்து யோசித்து அனுமதி கொடுத்தா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கல்யாண மண்டபம் கிடச்சா உடனே போய் மிரட்டுறாங்க. மேனேஜர்களை விட்டு கொடுத்த காசையை திருப்பி கொடுக்க வைக்கிறாங்க. இந்த பிற்போக்குத்தனமான வேலைகளை தொடர்ச்சியாக இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் தமிழகத்தில் இப்போ அதை வெளியே கொண்டு வரலாமே நீங்க சொன்னது எல்லாத்தையும். இல்லை, வெளியில தான் நம்மளை யார் பேசுவா? ஏன்னா அவங்க ஒரு மாத காலமாக எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால கட்சிக்காரங்க யாரும் பேசலை. இப்போ நம்ம தொடர்ச்சியாக பேசுகிறோம். இப்போ இதுக்கிடையில் நீங்கள் பள்ளிக்கரணையில் சதுப்பு நில காடு உங்களுக்கு தெரியும். இந்த சென்னையை மூழ்கடிக்க போகிறானுங்க இந்த திராவிட திருட்டு மாடல் ஆட்சியில். என்னென்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்கிறேன், ராம்ஸ்டார் நிலம்னு பேர். அதாவது உலகம் முழுக்கதும் இந்தியாவில் மட்டுமே 18 சதுப்பு நில பூமிகள் இந்த மாதிரி இருப்பதாக புள்ளி விவரங்கள். அந்த ராம்ஸ்டார் நிலம் அப்படிங்கிறது ஈரானில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் 1971களில். இந்த சதுப்பு நிலங்கள் என்னென்னா பவளப்பாறைகள் கிடைக்கும், பல்லுயிர்கள் பெருக்கம் அடைகிற ஒரு புண்ணிய தேசம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட இது வந்து 3800 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டது பள்ளிக்கரணை. ஏன் இதை நான் இந்த இடத்துல பேசுகிறேன்னா, தமிழக வெற்றி கழகம் வெளியில் இன்னைக்கு இருந்தாங்கன்னா இதெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க. பேச விடாமல் தடுத்துருக்குறாங்கல்ல. இப்போ இந்த வெற்றி வந்து திருட்டு மாடல் ஆட்சியை சாரும். ஆனால் நாம் பேசாமல் இருக்க முடியாதுல்ல. அப்போ 3800 ஏக்கரில் 2022 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இதை வந்து பாதுகாக்கணும்னு இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. 14.7 ஏக்கரை 553, 495 2C, 496, 497 இது வந்து புல எண்கள், அந்த இடத்துக்கான புல எண்கள். இந்த 14.7 ஏக்கரை என்ன செய்கிறாங்கன்னா 2000 கோடிக்கு வாங்கியதாக, அதாவது விற்பனை செய்ததாக இப்போ ஒரு பெரிய பிரச்சனை கிளம்புது. இதுக்கு 1250 அடுக்குமாடிகள் குடியிருப்பு கட்டுறாங்களாம். எதை அழிச்சிட்டு? சதுப்பு நில காடுகளை அழிச்சுவிட்டு. என்னத்தை சொல்கிறது இவங்களே தெரில. இதில் பிரிகேடு நிறுவனங்கிற ஒரு நிறுவனம் தான் இதை வந்து அனுமதி பெற்றிருக்கு. 2023லேயே இதை வந்து வாங்கிட்டாங்க, அனுமதி வாங்கிட்டாங்க. 2025 சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்? மரியாதைக்குரிய அண்ணன் தங்கம் தென்னரசு அனுமதி கொடுத்துருக்குறாரு. இதுக்கு இப்போ பெருநகர குழுமம் இருக்குல்ல, CMTA, இதுக்கு பொறுப்பு யார்? இந்த ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபு. இப்போ அவரும் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, 3 நாளைக்குள்ள அனுமதி கொடுத்துட்டாரு. இப்போ 2000 கோடி கொள்ளையடிக்க போகிறாங்க. அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் காசு பேரம் இல்லாமல்லாம் நடக்காது. இப்போ என்னென்னா, இது வந்து ஒரு பெங்களூர் நிறுவனம் வாங்குது. பெங்களூர் நிறுவனங்கும் போது பெங்களூரில் கலைஞருடைய மகள் செல்வி அக்கா இருக்காங்க. இவங்க மூலமாக அங்கே நிறுவனங்களை பிடிச்சிருக்கலாம். இப்போ அந்த சதுப்பு நிலக்காடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் தொடங்கிட்டாங்க. சரி, இப்போ ஏன் வந்து இந்த பிரச்சனை இன்னைக்கு வர தமிழக வெற்றி கழகம் கையில் எடுக்கலைன்னா, அங்கே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்காது, உயிர் பிரச்சனை. இது வாழ்வியல் பிரச்சனை. தான் கேள்வியா கேட்கறாங்க நிறைய பேர் இந்த கேள்வி. ஏன்னா மரணம் நடந்துருச்சு, துக்கம் நடந்துருச்சு, இதுக்காக விஜய் முடங்கி உட்கார்ந்துட்டாரு. இப்ப இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துச்சுன்னா முடங்கி உட்கார்ந்துருவாரா இவரு? இப்படி அரசியல் பண்ணா எப்படி நிக்க முடியும்? இது ஒரு பெரிய பக்குவம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி பேருக்கு தெரியுமில்ல. அந்த கட்சி தொடங்குகிற போது 1994களில் இடிமலை உதயன், சகாங்கீர், எண்ணற்ற தோழர்கள் வைகோவிற்காக தீக்குளிச்சு செத்தாங்க. இன்றைக்கி வர வைகோ வந்து அவர்களை வணங்குகிறார். நல்ல மாற்றம் இல்லை. இப்போ விஜய்க்கு 41 உயிர் எடுத்த எடுப்பிலேயே இவ்வளவு உயிர் வந்து பழிப்பு இருக்குது. சாதாரண விஷயம் இல்லை அது. மரியாதைக்குரிய நான் விஜய் அவர்களுக்கு ஒரு தொண்டனாக, கடைசி தொண்டனாக, உங்களை பார்த்து பரவசம் ஊடுகிற ஒரு தோழனாக நான் சொல்லுவது என்னவென்றால், உடைய இனிமேல் நடக்கிற அரசியல் தொடக்கம் கரூரில் தான் தொடங்க வேண்டும். 41 உயிர்கள் மாண்ட மண்ணில் நீங்கள் இமாலய மணிமண்டபத்தை எழுப்ப வேண்டும். நீங்கள் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் கூட முதலில் சத்தியம் செய்து வருகிற இடமாக அது இருக்க வேண்டும். நீங்கள் முதலமைச்சராக உட்காருகிற போது முதலாக அந்த இடத்தில்தான் உட்கார்ந்து விட்டு நீங்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சராக அலங்கரிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. ஏன் அவர்கள் கொடுக்கும் மரியாதையாகவா? நிச்சயமாக. ஏன்னா அவர்கள் வழி நடத்திருக்கிறார்கள். 41 உயிர்கள் தான் இனிமேல் விஜய் வழி நடத்திருக்கிறார்கள். அந்த நான் கேட்குறேன், பிஞ்சு குழந்தைகள் 10 செத்து இருக்குல்ல, ஆமாம், அது தன்னுடைய இறுதி மூச்சை அடக்குகிற போது அதனுடைய சிந்தனைகள் என்னவாகும்? அம்மான்னு கத்திருக்கும்ல, அதுக்கு அவ்வளோதான் அந்த சிந்தனை. தொண்டனுக்கு என்ன சிந்தனை வந்திருக்கும்? தலைவா, என் உயிர் போப்போது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடங்கிடுவேனா? யோசிச்சிருப்பான்ல. உன் கூட்டத்துக்கு வந்து நான் சாகிறேன்னு எத்தனை பேர் யோசிச்சிருப்பான்? அந்த ஆவிகள் சுழன்று கொண்டு இருக்கிறது. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, இப்போ இந்த அரசியல் என்னவா இருக்கும்?
அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் ஆரம்பத்தில் எல்லாத்துக்குமே ஒரே கேள்வியாக நீங்கள் என்கிட்ட வச்சிட்டீங்க. ஆமாம். அரசியல் என்னவாகும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ மிகப்பெரிய ராஜேந்திர பாலாஜியா அவர் ஒருத்தர் கிளம்பியிருக்கிறார், விரைவில் கூட்டணி என்றெல்லாம் அவர் பேச தொடங்கியிருக்கிறார். எடப்பாடியின் ஆதரவு முழு மூச்சாக இருக்கிறது. அது இருக்கும். ஏன்னு கேட்குறீங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கையோடு பிறக்காத கட்சி, ஆனால் கொள்கையோடு வாழ்ந்த இயக்கம். ஆனால் பலமுறை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், என் தலைவனை உருவாக்கிய தலைவன் கண்ட பேர் இயக்கம். இன்னைக்கு எடப்பாடியார் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கெஞ்சுகிற சூழலுக்கு இங்கே தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இப்போ புதிதாக கிளம்பியிருக்கிற செங்கோட்டையன், இவர்கள் எல்லாம் இணைந்தால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான இயக்கமாக இருக்கும் என்றெல்லாம் பேசுவது இப்போ எவனாவது பேசுகிறானா? என்ன ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்க எடப்பாடியார்? விஜயை இணைத்து விட்டால் வேறு எவரும் தேவையில்லை, பிஜேபியே தேவையில்லை. நான் இப்பொழுதும் சொல்கிறேன், தை பிறந்தால் வழிபிறக்கும் என்கிற தமிழருடைய வாழ்வியல் நெறிமுறையோடு சொல்கிறேன். அதிமுக கூட்டணியாக பிஜேபி இருக்கா என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உட்கார்ந்து பேசினாங்க, அமித்ஷா வந்தார், கைகோர்த்தார், கையசைச்சார், கூட்டணி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு கடந்து போனாங்க. இன்னைக்கு வர பிஜேபி அதிமுக கூட்டாக இணைந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்திய வரலாறு உண்டா? அப்போ அது கூட்டணியில் இருக்கா இல்லையாங்கிறதே கேள்விக்குறியாக இருக்கிற இந்த நேரத்தில் தான் எடப்பாடியார் தமிழக வெற்றி கழகம் எதிர்கால அரசியலை வலுப்பெற வைக்க வேண்டுமானால் அது அதிமுக என்கிற ஒரு ஆளுமை மிக்க இயக்கத்தோடு அவர் கூட்டணி சேர வேண்டும் என்றெல்லாம் இப்போ நேற்று செல்லூர் ராஜன் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. என்னென்னா அந்த மாதிரி கூட்டங்களை மகாபலிபுரத்துக்கு மக்களை அழைச்சிருக்கிறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் அழகாக சொல்லிட்டார். அது அந்த கட்சியினுடைய நோக்கம். அவருக்கு பல நெருக்கடிகள் இருக்குது, கரூருக்கு போனால் சில விஷயங்கள் நடக்கலாம் திருப்பியும், அதனால் அதை தவிர்த்து தொடர்ந்து உயிருக்கு ஆபத்து, விஜயனுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு வர்றாங்க. தகுந்த பாதுகாப்பு கொடுங்கன்னா எடப்பாடியுமே சொல்லியிருக்காரு. ஏன் விஜயின் உயிருக்கு ஆபத்துன்னா யாருனால ஆபத்துன்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே நமது வலைவழித்தளத்தில் ஒன்று சொல்லியிருக்கிறேன். மரியாதைக்குரிய தளபதி தலைவர் விஜய் அவர்களே, நீங்கள் வட சென்னை போகிற போது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக ரொம்ப ரொம்ப உஷாராக போகணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி கூடல் மாநகரில் நீங்கள் போகிற போது ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா அது கோவலனையே கொன்ற புண்ணிய தேசம், கண்ணகியே தீக்கிரையாக்கிய தேசம். அது வாரல் என மரித்துகை காட்ட என்று பாண்டிய மன்னனின் மீன்கொடி பறக்கிற போது நீங்கள் இங்கே வராதீர்கள், கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று சொன்ன கொடி. நீங்கள் கூடல் மாநகருக்குள் போகிற போது உங்களது அல்லது நமது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி காற்றில் இயல்பாக அசைகிற போது நீங்கள் இங்கு வராதீர்கள், கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று சொல்லும். அன்று கோவலனுக்கு சொன்னது இன்று விஜய்க்குமா? ஆமாம். இந்த ரெண்டு விஜய் போகாமையா இருக்க முடியும்? போகணும் தான், கவனத்தோடு போங்கன்னு சொல்கிறோம். காற்சிலம்பை எடுத்து கையிலே விடித்து கொண்டு நீதி கேட்பதற்காக கூடல் மாநகரில் போவதில் தப்பு இல்லை. நீங்க போறீங்க, ரைட்டு, கவனமா போகணும். இதே நீங்க சொல்ற அந்த ஆப்போனன்ட் அது யாரா வேணாலும் இருக்கு, அவங்க கவனமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா கரூர்லயே கெட்ட பெயர் இருக்கு, அவங்களுக்கு ஒரு அலிகேஷன் இருக்கு, அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, இவங்களால செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு அவங்க இதுல கவனமா இருந்துட மாட்டாங்க. ஏன் நீங்க மறைமுகமா சொல்றீங்க? வெளிப்படையா பேசுவோம் வாங்க. கரூர்ல குற்றவாளியாக செந்தில் பாலாஜி தான் அப்படிங்கிறத இன்னைக்கு மக்கள் நம்ப தொடங்கி விட்டார்கள். உண்மையா ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஆதாரம் இல்லாமல் எப்படி சார்? இல்ல, ஆதாரம் இல்லை, மக்கள் சொல்லிட்டான்ல. இன்னமே ஆதாரம் சிபிஐ திரட்டாம எல்லாம் போக மாட்டாங்க அவங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் 2-3 விடயங்களை, தண்ணீர் பாட்டில் விடயத்தை பேசியிருக்கிறோம், ஆம்புலன்ஸ் விடயத்தை எல்லாம் பேசியிருக்கிறோம். அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாம். ஏன் கரூரில் சரிக்கா நீங்கள் எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஓட்டு வங்கிக்காகவும் அதிகாரத்தை பிடிப்பதற்காகவும் ஆணவத்தோடு எதை வேண்டுமானாலும் செய்கிற கட்சியாக திமுக இருக்கும். இப்போ இங்கே 41 பேர் இறந்ததெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விடயமே கிடையாது. ஏன் 1967களில் இதே திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தில் சில செத்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வரலாறு இருக்குது, நிறைய வரலாறுகள் இருக்குது. தாமிரபரணி வரலாறுகள் அன்னைக்கு பேசுறதுக்கு என்னைய மாதிரி உங்களை மாதிரி இப்படி இல்லை, மீடியாக்கள் கிடையாது இல்லை, இன்னைக்கு இருக்குதுல்ல. அப்போ பேசுகிறோம்ல. இப்போ நீங்கள் இன்னொன்னையும் உருவாக்குவீங்கிறத சொல்கிறோம்ல. இவர்கள் எந்த எல்லைக்கும் போவாங்க. நீங்க கரூரோட வடசென்னையை குறிப்பிட்டு சொல்றதுக்கு நீங்க மதுரையை காட்டும் வடசென்னையை ரொம்ப அழுத்தி சொல்றீங்களே. ஆமா, இங்க ரவுடித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, இப்ப அவர் என்ன சும்மா விட்டுருவாரா? ஏன்னா குளத்தூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதி இருக்கு, வடசென்னைக்குள்ள தான் அது வருது. எப்படி நீங்க விஜய் பேச அனுமதிப்பீங்க? எப்படி கூட்டத்தை கூட விடுவீங்க? கரூர்லயே நீங்க இந்த ஆட்டம் போடுகிற போது வடசென்னையில் ஆட்டம் போட மாட்டீங்களா என்ன நான் கேட்குறேன். ஆனால்
தமிழக வெற்றி கழகத்தின் கடைக்கோடி தொண்டன் அதை முறியடிப்பான். ஏன்னா இன்னைக்கு அரசியல் பாடத்தை கரூரில் அவன் படித்து விட்டான். நீங்கள் இவ்வளவு நாளாக வந்து அணில் குஞ்சுன்னு சொன்னீங்கல்ல, அது அவன் ஏற்றுக்கிறான். அணில் குஞ்சுங்கிறது தப்பு இல்லை, அது புனிதமான ஒரு உயிரினம் தானுங்கிறத ஒத்துக்கிட்டான். இப்போ சொல்கிறேன்னா, ராமருக்கு பணி செய்த அணில் குஞ்சு இப்போ சும்மா இல்லை. அந்த அணில் ஓகே, பணி ராமருக்குன்னா எப்படி இதை பாஜக எடுத்துக்கலாமா? பாஜகனையாக எடுத்துக்கிறாங்க. அவங்க புழுகு மூட்டை தான் இப்போ நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஏன் ராமருக்கு வந்து புராணங்கள் தானே சொல்லுது உதவியாக இருந்தது. என்ன, அப்படியே கடலுக்குள்ளே போய் பாலம் போட்டு கரையில் வந்து ஒரு உருண்டு ஒட்டி இருக்கிற மணலை ரோடு போட்டோம்னு சொன்னது புராணங்கள் தான். அதை தூக்கி பிடிக்கிறதா ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல்கள். உதவி அப்படிங்கிற இடத்திற்கு அந்த அணில் கொஞ்சம் தேவைப்படுது இல்லை. நான் புராணத்தோடு ஒப்பிட்டு சொல்லலை, அது புழுகு முட்டைன்னு நம்மளுக்கு தெரியும். அணிலின் தாக்கம் உதவியாக இருந்திருக்கு அந்த இடத்துல. அதே போல இந்த அணிலின் உதவியாக விஜய்க்கு இந்த அணில்கள் இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா தம்பிகள் இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? தமிழ்நாட்டை சீர்தூக்குகிற நிலைமையை தம்பிகள் உருவாக்கி கொண்டு வரணும். இப்போ உணர்ந்துட்டான் தம்பிகள்லாம். டேய் மரத்தில் ஏறக்கூடாதரா, டேய் கொட்டகையில் ஏறக்கூடாதரா, டேய் மின்கம்பத்தில் ஏறக்கூடாதரான்னு இந்த ஒரு சம்பவம் பயிற்சி பாசறைகள் கொண்டு நடத்தக்கூடிய கூட்டங்களில் கற்பிக்கப்படுகிற செயற்பாடுகளை கவனிக்க தொடங்காமல் கரூர் விஷயத்துல மட்டும் கவனிக்க தொடங்கிட்டான் இளைஞன். இனிமே நாம் தலைவனை நாம் தான் பாதுகாக்க. பயிற்சி ஓகே, பயமும் சேர்ந்து வந்திருக்கு. யாருக்கு? ஏன்னா இப்ப மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டு உள்ள வந்துட்டார் ஓகே. ஆனா கைது செட்டு வைக்கும் போது யாரும் எதுவும் பேசலன்ற ஒரு பயம். அது ஒரு பயம் வேணும்ல, தொண்டனுக்கு அந்த பயமும் வேணும் இல்ல. டே சட்டம் இருக்குடா நமக்கு முன்னால. இவ்வளவு நாளா தம்பிகள்லாம் என்ன செஞ்சாங்க, அது ரசிகர் மனப்பான்மையில இருந்து இப்ப வந்து கட்சி மனப்பான்மைக்கு வருவது கொஞ்சம் காலதாமதமாகும். ரசிகர் மனப்பான்மையில ஏகிறி குதிச்சானுங்க. இப்பதான் அவனுக்கு புரியுது, டே நம் தலைவனுக்கு நாம தாண்டா தொல்லை அப்படிங்கிறத இப்போ உணர்ந்துட்டான். ஒத்துக்கிறீங்களா? அதை இப்போ அடுத்த கூட்டங்கள்ல எல்லாம் இப்போ நீங்கள் மகாபலிபுரத்தில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது லைவ்ல பார்த்தீங்களா, எந்த தொண்டனாவது அங்கே வந்திருக்கிறானா? தலைமைக்கு கட்டுப்பட்டானா இல்லையா? எங்கேயாவது கரகோஷம் வந்திருக்கா? எவனாவது கார் எடுத்துட்டா இல்ல இந்த சம்பவம் நடந்துற போதுன்னு பயத்திலையா? பயத்துல எல்லாம் கிடையாது. தலைவர் சொன்னார். என்ன சொல்லியிருக்காங்க? யாரும் இங்கு வர வேண்டாம், உரியவர்கள் மட்டுமே வந்தால் போதும்னு ஒரு அறிக்கையை 3 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. கட்சி சார்பில் கொடுத்துட்டாங்க, தலைவர் அறிவிச்சிட்டாங்க. அதனால தொண்டர்கள் இப்போ என்ன பண்ணா, தலைவனை பாதுகாக்க வேண்டிய இடத்துல நாம இருக்கிறதுனால அது எல்லாமே நல்ல விதமாக நடக்கும்னு சொல்லி அவன் அமைதியாக இருந்து எல்லாத்தையும் இப்போ என்ன தெரியுங்களா, லட்சக்கணக்கான கைபேசிகள் இப்போ விஜயை நோக்கி பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் நானும் பேசலைன்னா எதை பார்த்துக்கிட்டு இருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் பார்த்துக்கிட்டு இருப்போம். என்ன சொல்ல போகிறார், என்ன பேசிக்கிட்டு இருக்கிறார், உள்ள எல்லாம் ரகசியமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ரகசிய சந்திப்பு இது வந்து விளம்பரம் தேட மாட்டாங்க. கண்டிப்பாக வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார். 100% வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாதுமா தான் இருப்பார். ஏன்னா இது ஒரு பெரிய துக்க நிகழ்வு. இப்போ இந்த துக்க நிகழ்வில் 41 பேருடைய அந்த புகைப்படங்கள் அலங்கரிக்கப்பட்டு அதுக்கு வந்து மௌன அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. செலுத்தி முடித்ததுக்கு பிறகு தான் ஒவ்வொரு அறையிலையும் ஒரு இந்த ரவுண்ட் டேபிள் போட்டிருக்காங்க. குடும்பத்தோடு உட்காந்து தலைவரும் பொதுச் செயலாளர் மற்ற பொறுப்பாளர்கள் உட்காந்து பேச போகிறாங்க. இப்போ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அரை மணி நேரம் அப்படிங்கிற ரீதியில் ஒதுக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மக்களும் வந்து இப்போ காலையில் நேற்றே வந்துட்டாங்க. இப்போ காலையிலேருந்து அவர்களுடைய கைபேசிகள் யாரும் இங்கே போட்டோ எடுக்க வேண்டாம், எந்த இதுக்கும் இங்கேருந்து வெளியாகக்கூடாது. நேற்று வந்த பிறகு கைபேசிகள் வந்து எல்லாருக்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லை. பத்திரிகையாளர் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அங்கே நிற்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். எந்த செய்திகளும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் கூட ஒரு துளி தான், அதை மீறி நடக்காது. வந்திருக்கிற குடும்பங்களும் வந்து ரொம்ப அமைதியாக மௌனமாக என்ன தலைவர் சொல்ல போகிறார் என்பதை அவர்கள் உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்றாங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. 41 குடும்பங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை செஞ்சு வைக்க போறாரு, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. 20 லட்சம் படமும் கொடுத்துட்டாரு. நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னது போல வேலை வாய்ப்பு, படிக்கிறவங்களுக்கு படிக்க வைக்கணும், வேலை தொழில், அது எல்லாமே ஓகே. இதை தாண்டி விஜய் என்ன செய்த போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுதான் நான் சொன்னேன். மணிமண்டபங்களை அங்கே எழுப்பி அத்தனை பேருக்கு 41 பேருக்கும் சிலைகள் வைக்கப்பட இருக்கிறது. அவருடைய புகைப்படங்கள் அங்கே அலங்கரிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இறந்தவர்களுடைய அந்த கடைசி அவங்க போட்டிருந்த உடைகள் கூட அங்கே பாதுகாக்கப்படுகிற ஒரு மியூசியம், நிச்சயமாக ஒரு நினைவகம், அது கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. அவங்கவுங்க உடையை அவங்கவுங்க பத்திரமா வச்சுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறதாக நமக்கு செய்தி வந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, படித்தவர்களுடைய புத்தகங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எந்த தொண்டன் நமக்காக வேலை செய்திருக்கிறான், வேலை செய்து உயிர்விட்ட தொண்டனுடைய குடும்பம் எவ்வாறு இருக்கிறது, அவன் என்ன பணி செய்தான்,
அவன் பணிக்கு யாராவது வேறு யாராவது இருந்தாங்கன்னா ஒரே ஒரு பையன் தான் அந்த குடும்பத்தில் அவன் இறந்துட்டான்னா அந்த குடும்பத்திற்கு என்ன வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கவனத்தில் எடுத்து வச்சுக்கிறாங்க. சும்மா சாதாரணமாலாம் இது நடக்கலை. இன்றைக்கி வந்து கரூரில் அநேகமாக ஓராண்டு இந்த எப்போதுமே ஒரு வருஷம் முடிஞ்சாதான் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ஒரு வருஷம் முடிந்ததற்கு பிறகு மிக பிரமாண்ட அளவில் ஒரு மிகப்பெரிய நினைவகம் இடம் வாங்கி அங்கே எழுப்ப போகிறாங்கங்கிறது நம்மளுக்கு செய்தியாக வந்திருக்கு. அவருடைய அனைத்து உடைமைகளும் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத உறுதியளிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தை இயக்குவது காற்றில் கலந்திருக்கிற சுவாச காற்றுகளில் கலந்திருக்கிற இந்த 41 உயிர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தை இயக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக தலைவர் விஜய் அவர்கள் முடிவெடுத்துட்டாங்க. இப்போ அங்கே மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மதிய உணவு அத்தனை பேரோடையும் உட்காந்து அவர் சாப்பிட போகிறாரு. அதோடு மட்டுமில்ல கூட்டம் எப்படியும் 5 மணி 6 மணிக்கு முடிச்சிடணும் அப்படிங்கிற கணக்கில் இருக்காங்க. ஆனால் திரும்பி இந்த மக்கள் எல்லோரும் அங்கே இருப்பிடத்துக்கு சென்றாகணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகள் இருக்குது. எல்லாமே இனிமேல் பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லை, இனிமேல் எந்த கூட்டம் நடைபெற்றாலும் ஒரு உயிருக்கு கூட சேதாரம் இல்லாமல் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கூட்டம்தான். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நம்ம வலைவழித்தளத்தில், இவ்வளவு நீண்ட பேருந்துகள் தேவையில்லைன்னு சொன்னோம். இன்றைக்கி சிறிய பேருந்தில் வடிவமைக்கப்பட்ட ஒரு அழகான சின்ன பேருந்தில் தான் இன்றைக்கி பயணிச்சிருக்கிறார். அதான் நான் முதவே சொன்னேன், அந்த வண்டி எண் வந்து TN 11PC 1909. அப்போ இந்த வாகனத்தில் தமிழ்நாடு முழுக்க அவர் செல்ல இருக்கிறார் என்பது மாற்று கருத்து இல்லை. இந்த ஹெலிகாப்டர் அது இதெல்லாம் இவங்கெல்லாம் கிளப்பி விடுறது, தீனி இல்லைன்னா ஏதாவது ஒன்று தேடத்தோணும்ல அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளவு நாளாக அந்த 30 நாட்களாக தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஏதாவது ஒரு அசைவுகள் கிடைக்காதான்னு தடுமாடிக்கிட்டு இருந்தவனுக்கு இன்றைக்கி ஒரு தீனி வந்திருக்கு. அதுவும் இப்போ என்ன தெரியுமில்ல, அவன் ஆளுக்காளு கிளம்பி கற்பனை வாதமாக பேசிக்கிட்டு என்ன சொல்ல போகிறாரு, என்ன செய்ய போகிறோம். நம்மளுக்கு உறுதியான தகவல் அங்கேருந்து தலைமையிலிருந்து கிடைத்திருக்கிற தகவலை நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் தமிழக வெற்றி கழகம் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு கடலில் போயிட்டு எல்லாரும் வந்து தண்ணி தெளிச்சுட்டு இந்த துக்க நிகழ்வை நாம் இத்தோடு முடித்து அடுத்த கட்ட பயணத்திற்கு நாம் செல்ல வேண்டும். 41 குடும்பமும் இந்த கட்சியோடு இணைந்து மீண்டும் பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையெல்லாம் அவங்களும் கொடுத்துருக்காங்க, தலைமையும் கொடுத்துருக்கு. நிச்சயமாக நல்ல முறையில் இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்குது. இது மட்டுமல்ல, போகும் பொழுது எல்லாருக்குமே சிறப்பு கவனிக்கிறாங்க. அதாவது பணம் பட்டுவாடல்ல, எனக்கு கிடைத்திருக்கிற தகவல், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இறந்தவர்களுடைய புகைப்படம் அலங்கரிக்கப்பட்டு தனித்தனியே அந்த குடும்பத்திற்கு அனுப்புகிறாங்க. அதை தலைமையிலையும் வைக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. 41 அந்த மரணமுற்றவர்கள் 37 குடும்பங்கள், 41 குடும்பம் இல்லை 37 குடும்பம். இதுதான் இப்போ நம்மளுக்கு கிடைத்திருக்கிற செய்தி. அது மட்டும் இல்லை, கரூர்லேயே ஏழைகளாக வாழ்ந்தவர்கள், அன்றாடங்காட்சியாக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு சொகுசு பேருந்தில் ஏறி அழகு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களாம் அந்த பேருந்துகள்லாம் பயணிச்சிருப்பாங்களா என்னங்கிறது 100க்கு 80% இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது போன்ற ரிசார்ட்ஸ் மிகப்பெரிய இந்த 4.5 அந்த ஹோட்டலில் வந்து இன்றைக்கி தங்க வைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய வசதியில் அந்த மக்கள் இனிமே வந்து நான் உங்களோடு இருக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து மகாபலிபுரம். ஏன்னா கவலைகளோடு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், எல்லோரும் கேட்குறாங்க, ஏன் போய் சந்திக்கல, குறுகிய காலத்தில் சந்த அந்த மக்கள் விடுகிற கண்ணீருக்கு. இன்றைக்கி காலையிலேயே நீங்கள் முதல் செய்தி அங்கேருந்து என்னென்னா, குடும்பத்தில் உட்காரும் போதே வந்து விஜய் கடுமையாக அழுதுட்டாராம். கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அழுதுட்டார் விஜய், குடும்பத்துக்கிட்டே பயங்கரமாக அழுதுட்டார், தேமி அவங்க தான் இவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு. இன்னொன்று தெரியுமா, விஜயினுடைய தோற்றத்தை முற்றிலுமாக மாறப்பட்டிருக்கிறது. 1 மாத காலமாக தாடிகள் நீண்டு முடிகள் எதுவுமே செய்யலை, அவர் அப்படியே இருந்திருக்கிறார். அப்படி தான் வந்திருக்கிறார். இன்றைக்கி சொந்த வீட்டில் நடந்தால் எப்படி நம்ம எந்த ஆமாம் செய்ய மாட்டோமோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி அவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, காலையில் அவர் அந்த அழுக தொடங்கியதே வந்து ஆறுதல் படுத்தினாலும் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறதான். அதான் அதுக்காகத்தான் யாரையுமே வரவே நான் சொன்னது. இந்த நெருக்கடியான ஒரு சூழலில் ஒரு 10 நாள் 15 நாள்னா, இப்போ கிராமத்துக்கே போகிறோம்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு முக்கிய ஒரு சாலையில் நிப்பாட்டிட்டு ஒரு 30 அடி 40 அடி 50 அடி சந்துக்குள்ள அவர் நடந்து போகிறாருன்னா தாங்குமா? யோசிச்சு பாருங்கள். நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி மகாபலிபுரம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. கரூரில் இருக்கிற கல்யாண மண்டபங்கள், மிகப்பெரிய மாட மாளிகைகள் எல்லாம் பயந்தாங்குழிகள் ஆகிட்டான். அந்த லெவலுக்கு இந்த திருட்டு மாடல் ஆட்சி அங்கே எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்காவா, ஒன்று சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, இந்த மண்ணில் 2026 உங்கள் அதிகார பலம், உங்கள் அக்கிரம பலம் அடியோடு அழிக்கப்படும் என்பதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா யாரை சீண்டிக்கிட்டு இருக்கிறீங்கிறத முதல்ல யோசிக்கணும். நீங்கள் ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு பறைசாற்றுகிற அளவிற்கு ஒரு பேரியக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தை முடக்குவதற்கு எல்லா வகையிலும் நீங்கள் செயல்படுறீங்க. நாளைக்கு அது உங்களை திருப்பி அடிக்கும் என்பதில் சாத்தியமில்லை. அடிக்கும். நன்றி.